நீங்கள் சிறப்பானவர்களாய் காணப்பட வேண்டுமென்றால் உங்கள் ஆத்துமாவின் நித்தியமான வாழ்க்கை குறித்து ஆயத்தமாகுங்கள். ஆவிக்குரிய காரியங்களை குறித்து, நித்தியத்திற்கு அடுத்த காரியங்களை குறித்து பரிகாசம் செய்து கொண்டு இருப்பீர்கள் என்றால் நியாய தீர்ப்பிற்கு நேராக நீங்கள் சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்பதை மறந்து போகக்கூடாது. ஒருவேளை இது கடினமான வார்த்தைகளாக உங்களுக்கு தெரியலாம். ஆனால் கட்டாயம் யாராவது உங்களுக்கு சொல்ல வேண்டும். நீங்கள் ஒரு பரிகாசக்காரராய் இருப்பீர்கள் என்றால் அதன் பலனை நீங்கள் தான் அனுபவிக்கப் போகிறீர்கள். வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்காக காத்திருக்கும் அன்பர்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் போது நமக்கு கிடைக்கும் ஆசீர்வாதங்கள் என்ன, மேலும் குடும்பத்திற்குள்ளே, திருச்சபைக்குள்ளே ஒன்றாக வேலை செய்கிறவர்கள் மத்தியிலே விரோதத்தை உண்டு பண்ணுகிறவர்களை கர்த்தர் வெறுக்கிறார் என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் போது நமக்கு கிடைக்கும் ஆசீர்வாதங்கள் என்ன, மிக அதிகமாக ஒரு இளைஞனுடைய வாழ்க்கையை சீரழிக்கும் காரியம் எது என்பதை குறித்து விவரமாக அறிந்து கொள்ள தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். பிரியமானவர்களே, இப்பொழுது ஞானம் ஒரு பள்ளியை திறந்திருக்கிறது. அதிலே கல்வி பயில ஒரு வாலிபன் தன்னை இணைத்து கொண்டிருக்கிறான். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது. இப்பொழுது பள்ளியின் உள்ளே நாம் பார்க்க போகிறோம். அது ஆரம்பமாவதற்கு மணி அடிக்கப் போகிறது. நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்களை கவனியுங்கள். ஞானம் தன் வீட்டை கட்டி தன் 7 தூண்களையும் சித்திரந்தீர்த்து தன் கொழுத்த ஜந்துக்களை அடித்து திராட்சரசத்தை வார்த்து வைத்து தன் போஜன பந்தியை ஆயத்தப்படுத்தி தன் பணிவிடைக்காரிகளை அனுப்பி பட்டணத்தின் உயர்ந்த மேடைகளின் மேல் நின்று கூப்பிட்டு புத்தியீனனை நோக்கி, எவன் பேதையோ அவன் இவ்விடத்தில் வரக்கடவன். நீங்கள் வந்து என் அப்பத்தை புசித்து நான் வார்த்த திராட்சரசத்தை பானம் பண்ணுங்கள். ஞானம் ஒரு வீட்டை கட்டியிருக்கிறது. அதுதான் ஞானம் என்னும் கல்லூரி. நன்றாக கவனிங்கள். அங்கே 7 தூண்கள் இருக்கின்றன. 7 என்பது ஏற்கனவே நாம் அறிந்திருப்பது போல முழுமையை குறித்து பேசுகிறது. இந்த கல்வி ஸ்தாபனத்திலே பட்டப்படிப்பு மட்டுமல்ல, PhD பண்ணுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதாவது முழு கல்வியையுமே இங்கே ஒருவன் கற்றுக்கொள்ள முடியும். நல்ல கல்வியின் முக்கியத்துவத்தை குறித்து யாரும் குறைவாக எண்ணக்கூடாது. இன்றைக்கும் சிலர் இயேசு கிறிஸ்து தனக்கு சீடர்களாக இருக்கும்படியாக கல்வியறிவு பெறாத 12 வரைத்தானே தெரிந்து கொண்டார் என்று கூறுவார்கள். சிலர் டாக்டரேட் பட்டம் பெற்றிருக்கிறவர்கள் தேவையில்லை என்பது போல கூறுவார்கள். பிரியமானவர்களே, ஆரம்ப காலங்களிலே டாக்டர் பட்டம் கொடுப்பது பல ஆண்டுகள் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை குறித்து அதிக நேரம் செலவு செய்து அதிக ஆராய்ச்சி செய்து கற்று அறிந்து வெளிப்படுத்தியவர்களுக்கே கொடுக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு 300 ரூபாய்க்கும் 2000 ரூபாய்க்கும் அந்த பட்டத்தை பெற்றுக்கொள்கிறவர்கள் உண்டு. ஆனால் கடினமான உழைப்பை குறித்து நாம் எளிதாக எடுத்துக்கொள்ளவே கூடாது. அப்போஸ்தலருடைய அறிவை நாம் கருத்திலே கொள்வோம் என்றால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு 3½ ஆண்டு காலம் செலவு செய்தவர்கள் அறிவற்றவர்கள் என்று நாம் கூறவே முடியாது. இந்த உலகத்திலே தோன்றிய ஆசிரியர்களுள்ளெல்லாம் சிறந்த ஆசிரியரான இயேசுவினிடத்திலே அவர்கள் அநேக காரியங்களை கற்றிருந்தார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த காலத்தின் மிக உயர்ந்த கல்வி அறிவை பெற்றிருந்தவர். அப்போஸ்தலனாகிய பவுல் அறிவற்றவர் என்று யாரும் கூற முடியாது. நாம் நினைவிலே வைத்துக்கொள்ள வேண்டியது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே ஞானம். அவர் உங்களுக்கு முழு அறிவையும் கொடுக்க முடியும். ஞானம் தன் கொழுத்த ஜந்துக்களை அடித்து திராட்சரசத்தை வார்த்து வைத்து தன் போஜன பந்தியை ஆயத்தப்படுத்தி என்று வாசிக்கிறோம். ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிற பாடங்களை கற்றுத்தேர அழைப்பு கொடுக்கப்படுகிறது. வசனம் 3 பாருங்கள். தன் பணிவிடைக்காரிகளை அனுப்பி பட்டணத்தின் உயர்ந்த மேடைகளின் மேல் நின்று கூப்பிடுகிறது. இந்த காட்சியை உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா? பிரியமானவர்களே, இந்த நாட்களிலேயும் இப்படிப்பட்ட அழைப்பு கொடுக்கப்படுகிறது. ஒரு விருந்து ஆயத்தம் செய்யப்பட்டது. பின்னர் எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது என்று அழைப்பு கொடுத்தவர்களுக்கு நினைவுபடுத்தப்பட்டது. ஆனால் அழைப்பை பெற்ற பலர் மற்ற வேலைகள் இருக்கிறது என்று சென்று விட்டார்கள். எனவே இறுதியாக நடந்தது என்ன? வழிகளிலேயும் சந்திகளிலேயும் நின்று கொண்டிருந்தவர்களுக்கு அந்த அழைப்பு கொடுக்கப்பட்டது. இதை குறித்து மத்தேயு 22ஆம் அதிகாரம் முதல் 14 வசனங்களிலே நாம் படிக்கிறோம். பிரியமானவர்களே, ஆர்வம் தரக்கூடிய காரியம் என்னவென்றால், ஞானமானது தெருவழிகளிலேயும் வீதிகளிலேயும் சந்துகளிலேயும் சென்று மக்களுக்கு அழைப்பை கொடுக்க வேண்டியது இருக்கிறது. நாமும்
இவ்வாறு தெரு வழிகளிலேயும் வீதிகளிலேயும் கடந்து செல்ல வேண்டியவர்களாயிருக்கிறோம். இன்று நம்மிடத்திலே உள்ள செய்தி என்ன? தேவன் உங்களோடு கூட ஒப்புரவாகிவிட்டார். எனவே நீங்கள் வந்து தேவனோடு கூட ஒப்புரவாகுங்கள். இதுதான் கொடுக்கப்பட வேண்டிய செய்தி. 2 கொரிந்தியர் 5:20 வாசிக்கிறேன். ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்கிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாபதிகளாயிருந்து தேவனோடே ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவ நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். உலக சரித்திரத்திலே இதுவரை சென்றிராத அளவு கர்த்தருடைய வார்த்தை இன்று உலகத்தின் 4 திசைகளுக்கும் தீவிரமாய் சென்று கொண்டிருக்கிறது. உலகத்தின் எப்பக்கத்திலும் ஞானமாகிய பள்ளிக்கு வாருங்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே வாருங்கள் என்ற அழைப்பு கடந்து சென்று கொண்டே இருக்கிறது. இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை நோக்கியும் அந்த அழைப்பு வருகிறது. நீதிமொழிகள் 9:6 பேதமையை விட்டு விலகுங்கள், அப்பொழுது பிழைத்திருப்பீர்கள். புத்தியின் வழியிலே நடவுங்கள் என்று விளம்புகிறது. அழைப்பு எப்பக்கத்திலே சென்று கொண்டிருந்தாலும் அதற்கு செவி மடுக்காத பலரும் இருப்பார்கள். அவர்களிடத்திலே உங்களுடைய நேரத்தை செலவு செய்வது வீணானது. எல்லா சபைகளிலேயும் கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்கும் ஒரு சிறு கூட்டம் இருக்கத்தான் செய்யும். அப்படிப்பட்டவர்களுக்கு வசனத்தை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டுமா? வேண்டாம். பன்றிகளுக்கு முன்னாலே முத்துக்களை போடக்கூடாது என்று வசனம் சொல்கிறது. தொடர்ந்து நீதிமொழிகள் 9:7-9 வாசிக்கிறேன். பரியாசக்காரனை கண்டிக்கிறவன் லட்சையடைகிறான், துன்மார்க்கனை கண்டிக்கிறவன் தன்னை கரைப்படுத்திக் கொள்கிறான். பரியாசக்காரனை கடிந்து கொள்ளாதே, அவன் உன்னை பகைப்பான். ஞானமுள்ளவனை கடிந்து கொள், அவன் உன்னை நேசிப்பான். ஞானமுள்ளவனுக்கு போதகம் பண்ணு, அவன் ஞானத்தில் தேர்வான். நீதிமானுக்கு உபதேசம் பண்ணு, அவன் அறிவில் விருத்தியடைவான். நீங்கள் சிலருக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பீர்கள் என்றால் அதற்காக அவர்கள் உங்களை பகைக்கவும் செய்வார்கள். காலம் காலமாக இது உண்மையான ஒரு சத்தியமாயிருக்கிறது. ஆழமற்ற வெறுமையான அறிவற்ற பலர் கர்த்தருடைய வார்த்தையை ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இன்றைக்கும் வேத வசனங்கள் முழுமையும் தேவனால் அருளப்பட்டது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாத, வேத வசனத்தை நம்பாத பலர் இருக்கிறார்கள். அவர்கள் பரந்த மனம் படைத்தவர்கள் என்றும் அழைக்கப்படுகிறார்கள். பிரியமானவர்களே, அப்படிப்பட்டவர்கள் வேத வசனம் கல்வி சாலைகளிலே தேவையில்லை என்று சொல்வதற்கு காரணமாயிருப்பவர்கள். வேதத்தை பூரணமாக நம்பாத ஆனால் கிறிஸ்தவர்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்கிறவர்களே வேத வசனங்களுக்கு இடையூறாயிருக்கிறார்கள். பொதுவான ஒரு கொள்கை என்ன தெரியுமா? எந்த மனிதன் குறைவாக அறிந்திருக்கிறானோ அவனே தனக்கு எல்லாம் தெரியும் என்று எண்ணுகிறான். நன்றாக கவனிங்கள். எந்த மனிதன் குறைவான அறிவுள்ளவனாயிருக்கிறானோ அவனே தனக்கு எல்லாம் தெரியும் என்று எண்ணுகிறான், சொல்லுகிறான். வேதத்தை நம்ப மறுக்கிறவர்களும் தங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு பிரபலமான கர்த்தருடைய ஊழியக்காரர் கூறியது என்ன தெரியுமா? நான் எவ்வளவுக்கு அதிகமாக வேத வசனத்தை கற்றுக்கொள்கிறேனோ அவ்வளவுக்கு அதிகமாக வேதத்தை குறித்து நான் குறைந்த அறிவுள்ளவனாய் இருக்கிறேன் என்பதை புரிந்து கொள்கிறேன் என்று கூறுகிறார். ஆம் பிரியமான சகோதரனை, சகோதரியே, இன்றைக்கும் வேதத்தை கற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொருவரும் அதை குறித்து எவ்வளவு குறைந்த அறிவுள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். பரியாசக்காரர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொள்வதிலே எந்த ஆர்வமும் இல்லை. அப்படிப்பட்டவர்களுக்கு வசனத்தை கொடுப்பது நம்முடைய நேரத்தை வீணாக்குவதாகும். நீதிமொழிகள் 9:10 கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. இந்த வசனத்தை எங்கேயோ கேட்டது போல இருக்கிறது என்று ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம். ஒரு இளைஞன் தன்னுடைய வீட்டிலே சிறுவனாய் இருக்கும் பொழுதே அவனுக்கு கொடுக்கப்படுகிற முதல் பாடம் கர்த்தருக்கு பயப்படும் பயமுள்ளவனாய் அவன் வாழ வேண்டும் என்பதுதான். நீதிமொழிகள் 1:7 கற்றுக்கொண்டோம் இல்லையா? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். இப்பொழுது அவன் ஞானம் என்னும் கல்லூரிக்குள்ளே கடந்து சென்றிருக்கிறான். தன்னுடைய அறிவிலே முதல் ஆண்டிலே அவன் இருக்கிறான். அவனுக்கு கொடுக்கப்படுகிற முதல் பாடம் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. நாம் எல்லாரும் துவங்க வேண்டிய இடம் இதுதான். இந்த குறிப்பிட்ட இடத்திலே நீங்கள் துவங்கவில்லை என்றால் நீங்கள் இன்னமும் துவங்கவில்லை. நீதிமொழிகளின் புத்தகத்தின்படி கடவுளற்ற மனிதனாக வாழ்பவனை அறிவற்றவன் என்று கூறப்படுகிறது. இந்நாட்களிலே நம்முடைய பாதுகாவலை குறித்து மிக கருத்துள்ளவர்களாக தெரு வழியிலே, அதாவது ஹைவேஸிலே செல்லும் பொழுது பாதுகாவலை குறித்து பேசுகிறோம். வீட்டிலே பாதுகாவலை குறித்து பேசுகிறோம். வயது காலத்திலே எப்படி நாம் பாதுகாவலாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து பேசுகிறோம். இந்த எல்லா காரியங்களுக்காகவும்
காப்பீடு அல்லது இன்சூரன்ஸ் எடுத்துக்கொள்கிறோம். மாதந்தோறும் அல்லது 3 மாதத்திற்கு ஒரு முறை கட்ட வேண்டிய தொகையை மிக கவனமாக கட்டிவிடுகிறோம். அது செய்ய வேண்டிய ஒரு ஞானமான செயல்தான். ஆனால் எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நம்முடைய நித்தியத்தை குறித்து நாம் சிந்தித்திருக்கிறோமா? நித்தியத்தை குறித்து நீங்கள் நிச்சயமுள்ளவர்களாக இருக்கிறீர்களா? இந்த வாழ்க்கைக்கு பின்னர் நமக்கு மற்றும் ஒரு நித்தியமான வாழ்க்கை உண்டு. அதை குறித்து நாம் அறிவற்றவர்களாக இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை பாருங்கள். என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். நீ ஞானியானால் உனக்கென்று ஞானியாவாய், நீ பரியாசக்காரனானால் நீயே அதன் பயனை அனுபவிப்பாய் என்று சொல்கிறது. நீங்கள் சிறப்பானவர்களாய் காணப்பட வேண்டுமென்றால் உங்கள் ஆத்துமாவின் நித்தியமான வாழ்க்கையை குறித்து ஆயத்தம் செய்யுங்கள். இப்படிப்பட்ட ஆவிக்குரிய காரியங்களை குறித்து, நித்தியத்திற்கு அடுத்த காரியங்களை குறித்து பரியாசம் செய்து கொண்டிருப்பீர்கள் என்றால் நியாய தீர்ப்புக்கு நேராக நீங்கள் சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்பதை மறந்து போகக்கூடாது. ஒருவேளை இது கடினமான வார்த்தையாக உங்களுக்கு தெரியலாம். ஆனால் யாராவது இதை கட்டாயம் உங்களுக்கு சொல்ல வேண்டும். நீங்கள் நரகத்தை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறீர்கள். நீங்கள் ஒரு பரியாசக்காரராக இருப்பீர்கள் என்றால் அதன் பயனை நீங்கள் தான் அனுபவிக்கப் போகிறீர்கள். இழந்து போவது உங்களுக்கு அறிவுரை கூறுகிறவர்கள் அல்ல. ஞானத்தை அசட்டை செய்தபடினாலே உங்களை நோக்கித்தான் அழிவு வந்து கொண்டிருக்கிறது. பரலோக வாழ்க்கையை குறித்தும் நித்திய ஜீவனை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை குறித்தும் ஒரு போதகர் ஒரு பொதுக்கூட்டத்திலே மிக தெளிவாக பிரசங்கித்தார்கள். கூட்டம் முடிந்த பொழுது ஒரு நாஸ்திகன் அவரிடத்திலே வந்து, ஐயா, இப்படிப்பட்ட காரியங்களிலெல்லாம் எனக்கு ஆர்வம் இல்லை. இயேசு கிறிஸ்துவை நம்புவது இது அது என்று சொல்கிறீர்களே, இதிலெல்லாம் எனக்கு நாட்டமில்லை. உங்களைப் போல ஒரு சிலருக்கு இது சரியான காரியமாய் தெரியலாம். ஆனால் இதை குறித்து நானெல்லாம் அக்கறைப்பட்டு கொள்ளப் போவதில்லை என்று கூறினான். அதற்கு அந்த போதகர் கொடுத்த பதில் என்ன தெரியுமா? அருமையான சகோதரனே, நீங்கள் சொல்வது சரி என்று வைத்துக்கொள்வோம். நித்திய வாழ்க்கை என்று ஒன்றுமில்லை. அப்பொழுது என்ன நடக்கும்? நீங்களும் நானும் ஒரே நிலைமையிலே தான் இருக்கப் போகிறோம். ஆனால் நான் சொல்வது சரியாக இருந்து நீங்கள் சொல்வது தவறாக இருக்குமென்றால் நீங்கள் மிக ஆபத்தான இடத்துல இருக்கிறீர்கள் என்று கூறினார். மற்றும் ஒரு நாஸ்திகன் ஒரு முறை சொல்லும் பொழுது, வேதம் சொல்லும் பயங்கரமான உண்மைகள் உண்மையாக இல்லாமல் இருக்குமென்றால் நான் திருப்தியாக இருப்பேன் என்று கூறினானாம். ஆனால் அருமையான சகோதரனே, வேதம் கூறும் சத்தியம் அத்தனையும் உண்மை. வேதம் உண்மையாக இருக்கும் பொழுது தேவனுக்கு முதுகு காட்டிய அத்தனை பேருக்கும் அது மிகவும் பயங்கரமான ஒரு உண்மையாகிறது. நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், மதியற்ற ஸ்திரீ வாயாடியும் ஒன்றும் அறியாத நிர்மூடமுமாயிருக்கிறாள். கவனித்தீர்களா? மதியீனமும் ஒரு பள்ளி நடத்துகிறது. நம்மை சுற்றி இந்த பள்ளிகளும் அநேகம் இருக்கின்றன. நீதிமொழிகள் 9:14, அவள் தன் வீட்டு வாசற்படியிலும் பட்டணத்தின் மேடைகளிலும் ஆசனம் போட்டு உட்கார்ந்து. ஞானத்தைப் போல இவள் பெரு வழிகளிலேயும் தெருக்களிலேயும் சந்திகளிலேயும் போய் மக்களை அழைக்க வேண்டியதில்லை. அவர்களே இவளிடத்தில் வருகிறார்கள். ஆயிரக்கணக்கான மக்கள் இப்படி மதியீனத்தை தேடி வருகிறார்கள். நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 16-18 வரை வாசிக்கிறேன். எவன் பேதையோ அவன் இவ்விடத்தில் வரக்கடவன் என்றும், மதியீனனை நோக்கி திருட்டு தண்ணீர் தித்திக்கும், அந்தரங்கத்தில் புசிக்கும் அப்பம் இன்பமாயிருக்கும் என்று சொல்லி கூப்பிடுகிறாள். ஆயினும் மரித்தவர்கள் அவ்விடத்தில் உண்டென்றும் அவளுடைய விருந்தாளிகள் நரக பாதாளங்களில் கிடக்கிறார்கள் என்றும் அவன் அறியான். அருமையானவர்களே, ஞானவான்கள் என்று சொல்லப்படுகிற எத்தனை அதிகமான ஜனங்கள் மதியீனத்திற்கு நேராக திரும்பியிருக்கிறார்கள் தெரியுமா? மிக பரிதாபமாக தங்கள் வாழ்க்கையை அவர்கள் முடித்திருக்கிறார்கள். இந்த உலகத்திலே பார்ப்பதற்கு மிக அழகாயிருந்த ஒருவன், அறிவிலே சிறந்தவனாயிருந்தான், புகழ் பெற்றவனாயிருந்தான், செல்வ செழிப்பு பெற்றிருந்தான். தன்னுடைய வாழ்க்கையின் இறுதி காலங்களிலே அவன் சொன்னது என்ன தெரியுமா? என்னுடைய வாழ்க்கை இன்றைக்கு காய்ந்து போன ஒரு இலையைப் போல இருக்கிறது. அன்பின் கனிகளும் பூக்களும் மறைந்து போய்விட்டன. புழுக்களும் வேதனையும் பாரமுமே இப்பொழுது எனக்கு சொந்தமானதாக இருக்கிறது என்று எழுதியிருக்கிறான். சினிமா துறையிலே பிரசித்தி பெற்று விளங்கிய மற்றும் ஒரு மனிதன் பல அழகான பெண்களை திருமணம் செய்தான். ஆனால் வயதான காலத்திலே மன நிம்மதியற்றவனாக தற்கொலை செய்து கொண்டு மடிந்தான். இன்றைக்கும் மதியீனமும் ஒரு கல்லூரியை நடத்தி வருகிறது. அங்கே செல்வதற்கும் எண்ணற்ற மக்கள் வரிசையிலே நிற்கிறார்கள். ஆனால்
அவர்களுக்கு தெரியாதது என்ன? மரித்தவர்கள் அவ்விடத்திலே உண்டு என்றும், அங்கே செல்கிற விருந்தாளிகள் நரக பாதாளங்களில் கிடக்கிறார்கள் என்றும் அறியார்கள் என்று வேதம் சொல்கிறது. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, ஞானத்தை, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொள்வதை குறித்து கால தாமதம் பண்ண வேண்டாம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஆண்டோடைய வார்த்தை உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கும் என்றால் அவருக்கு கீழ்ப்படியுங்கள். அவருக்கு உங்கள் வாழ்க்கையிலே பூரணமான இடம் கொடுங்கள். அவரோடு நீங்கள் இணைந்து வாழும் பொழுது தீமையை வெறுப்பதை குறித்த ஞானத்தை அவர் கொடுக்கிறார். அதை வெறுப்பதற்கான தூய ஆவியானவரின் வல்லமையையும் தருகிறார். எனவே காலத்தை கடத்தாதபடி கர்த்தருடைய வசனத்திற்கு உங்களுடைய வாழ்க்கையிலே முக்கியத்துவம் கொடுங்கள். கர்த்தருடைய வசனங்களை தனியாக நேரம் எடுத்து வாசியுங்கள். அதை தியானியுங்கள். தூய ஆவியானவர் அதன் மூலமாக உங்களோடு பேசும் பொழுது அதற்கு கீழ்ப்படியுங்கள். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, ஞானமாகிய உம்மை இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் கண்டடைந்து கொள்ளத்தக்கதாக நீரே துணை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஞானத்தை வெறுக்கும் யாராவது இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருப்பார்கள் என்றால், ஞானத்தை தெரிந்து கொள்ளுதலின் மேன்மையையும் ஞானத்தை அசட்டை செய்வதின் விளைவுகளையும் சரியாக புரிந்து உணர்ந்து கொள்ள நீரே அவர்களுக்கு துணை செய்யும். நாங்கள் மேலும் மேலும் உம்மை அறிகிற அறிவிலே வளர எங்களுக்கு உதவி செய்யும். உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய் சுயாதீனம் என்பதை எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் நாங்கள் அறிந்து வாழ நீரே எங்களுக்கு கிருபை செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். அன்பர்களே, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்டது என்ன? எனக்கு யாருடைய அன்பும் தேவையில்லை, யாரையும் நான் நம்ப தேவையில்லை என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? அப்படியென்றால் வேதம் உங்களைத்தான் மூடர் என்று அழைக்கிறது. அருமையானவர்களே, ஆண்டவர் நமக்கு தரும் போதனைகளை நாம் மறந்து போகாமல் அவருடைய கட்டளைகளை நம்முடைய இருதயத்திலே நாம் காத்து கொள்ள ஒரு தீர்மானம் செய்வோமா? அவருடைய வசனங்களை நாம் காத்து கொள்ளும்போது அது நமக்கு நீடித்த நாட்களையும் சமாதானத்தையும் பெருக பண்ணுகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக. நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். எசேக்கியேல் 34:26.